குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய தலைப்பு தொண்டர்கள் முதல் தலைவர் வரை. இது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆய்வு தகவல். இதை பற்றின முழுமையான விவரங்கள் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்குறேன். முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை. இன்றைய பதிவு மகர ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான இந்த தொண்டர்கள் முதல் தலைவர் வரை அப்படின்ற இந்த தலைப்பில் நம்ம விரிவாக ஆராயப்போகிறோம். இங்கே நம்ம தொண்டர்கள்னு எடுத்துக்க வேண்டியது ஒருவருடைய பொருளாதார நிலையை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது தொண்டர்கள் யாருங்க? கீழ்நிலையில் அடிமட்ட நிலையில் வேலை பார்க்கக்கூடியவங்க ஒரு கட்சி அல்லது ஒரு இயக்கத்தில், அவங்கள தானே தொண்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி சமுதாயத்தில் ஒரு பேசிக் லெவலில் ஒரு ஆரம்பக்கட்ட பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லிட்டு ஒரு 15,000 சம்பளத்துக்கு 20,000 சம்பளத்துக்கு ஒரு மாதத்துக்கு போகிறவங்கள அந்த ஒரு விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லுவோம். ஒரு சாதாரண நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மாறாதான்னு சொல்லிட்டு ஒரு கனவோட ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான பதிவு இது. மகர ராசி அல்லது மகர லக்னமாக இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முதல்ல உங்கள் ராசி அல்லது லக்னத்தின் தன்மையை உணர்ந்து செயல்படணும். அதாவது நீங்கள் மகர ராசி அல்லது லக்னமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசியை, அந்த ராசியினுடைய சக்தியை உந்தும் சக்தியாக இருக்கக்கூடியது பஞ்சபூத தத்துவத்தில் நிலம். அப்போ ஒவ்வொரு ராசியும் பஞ்சபூதத்தில் ஏதாவது ஒன்றால் உருவானது தான். அப்படி மகர ராசி நிலத்தத்துவத்தை உள்வாங்கிய ஒரு ராசி லக்னம். அப்போ இந்த மகரத்தை ஜென்ம ராசியாகவோ லக்னமாக கொண்ட நீங்கள் முதல்ல உங்களுடைய பஞ்சபூத தத்துவத்தின் தன்மைக்கு உணர்ந்து, உங்கள் ராசியின் தன்மைக்கு உணர்ந்து செயல்படணும். உங்களுடைய ராசிநாதன் யார்? சனீஸ்வரன். சரிங்களா? அப்போ சனியோடைய தன்மை பேசிக்காக உங்களுக்கு நிறைய இருக்கணும். என்ன? சனி கடுமையான உழைப்பாளி சார். நேர்மையாக உழைச்சி அதில் வர்ற காசில் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சனி. குறுக்கு வழி ஷார்ட்கட்லாம் அவருக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் ஜெயிக்கிற மாதிரி கூட இருக்கவங்களையும் ஜெயிக்கணும்னு நினைக்க வைப்பார். யாரோட உழைப்பையும் திருடி தின்னக்கூடிய இது சனிக்கு வராது. இவங்க வேலையில் ரொம்ப கெட்டிக்காரங்க. ஏன்னா சனி கர்மக்காரகன் இல்லைங்களா? அதாவது வேலைக்குன்றதே சனி தான். நம்ம ஜாதகத்தில் 12 கிரகங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கு காரகன் அப்படின்னா, சனி எடுத்துட்டிங்கன்னா வேலை கர்மக்காரகன், ஜீவனக்காரகன். எந்த செயலையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் சனிக்கு இருக்குது. அப்படிப்பட்ட சனியினுடைய ராசியில் பிறந்த நீங்கள் அந்த செயல்திறன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள். இப்போ நீங்கள் எந்த சின்ன வேலையில் இருந்தாலும் சரி, பெரிய வேலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய அந்த செயல்திறன் அப்படின்றது மெச்சத்தக்க அளவுக்கு இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட்டில் இருந்தாலும், ப்ரைவேட்டில் இருந்தாலும், சொந்த தொழில் பண்ணாலும், பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணாலும், சின்ன லெவலில் டெய்லர் ஷாப் வச்சுருந்தா கூட உங்களுடைய தொழில் திறன் அப்படின்றது கொஞ்சம் தனியாக தெரியும். அதே மாதிரி உங்கள் தொழிலுக்கு மரியாதை குறையிற மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. தொழில் மேலே ரொம்ப பக்தி கொண்டவங்க நீங்கள். சற்று மந்தகதி, கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். அந்த பிரெயின் மூளை அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்கு டக்கு டக்குன்னு ப்ராசஸ் பண்ணாது. மிதுன லக்னம், கன்னி, தனுசு, மீனம் இவங்கள மாதிரி பிரெயின் ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஆனால் ஒரு விஷயத்தை ஒன்ஸ் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஆழமாக அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஆட்கள், அது மேலே பயங்கரமான ஹோல்டு உள்ள ஆட்கள் கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட சனியின் தன்மையை கொண்ட ஒரு லக்னம் ராசியாக வர்றதுனால இந்த குவாலிட்டிஸ்லாம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெட்ரோலியம், கேஸு, இரும்பு சம்மந்தமான இன்ஜினியரிங் துறை, துப்புரவு, குப்பை கூலங்களை சேகரிக்கக்கூடிய அந்த பிளான்ட்டில் வேலை பார்க்குறவங்க, ரீசைக்கிளிங் பிளான்ட்டில் வேலை பார்க்குறவங்க, காமன் அதாவது சின்ன லெவலில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், ரொம்ப சின்ன லெவல், ஓகே, லேண்ட் சர்வேயரு, விஏஓ, இந்த மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய 2ஆம் நிலை ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அலுவலகத்துலேயும் சரி அரசாங்க இடங்கள்லையும், அவர்கள் சனியினுடைய ஆதிக்கத்தை பெற்றவங்க. அதே மாதிரி தோல் பதனிடும் தொழிற்சாலை, சிறைத்துறை, மனநல காப்பகம், மனநலத்தை சரியாக்கக்கூடிய மருத்துவமனைகள், இந்த மாதிரி இடங்கள்லையும் சனீஸ்வரனுடைய அந்த தன்மை இருக்கக்கூடிய இடங்கள். கருப்பு கடலில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், இதெல்லாம் நான் ஒரு பொதுவான ஒரு இது சொல்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஏன்னா இந்த பதிவில் என்னால் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டுருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் சனியினுடைய தன்மை. அப்போ மகர ராசி லக்னக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொழிலோ வீடோ இது சார்ந்த இடங்கள்ல அல்லது இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அமையும். சரி, இப்போ 4 விதிகளை நம்ம பார்த்துருவோம். உங்கள் ராசியின் தன்மை என்னன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க இந்நேரம் இல்லைங்களா? அப்போது உங்களுடைய 4 விதிகள் என்ன? முதல் விதி,
உங்களுக்கு எந்த துறை செட் ஆகுன்றது தான் முதல் விதி. தொண்டனாக இருக்கக்கூடிய நீங்கள் தலைவனாகணும்னா, அந்த நிலைமைக்கு லைஃப்பில் உயரணும்னா செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்களுக்கு செட் ஆகிற துறை எது. நான் சொன்னேன் சனியினுடைய தன்மை என்னன்னு சொன்னேன். சில விஷயங்கள்லாம் சனியினுடைய தன்மை, சில துறைகள்லாம் ரொம்ப ஈஸியாக சனியினுடைய தன்மை இருக்குன்னு. அது ப்ளஸ் உங்களுடைய 10ஆம் இடமாக வர்றது துலாம். துலாம் பார்த்திங்கன்னா நீதித்துறை சார். அப்போ கோர்ட்டில் இருக்கக்கூடிய குமாஸ்தா, கிளர்க்கு, கோர்ட்டில் வேலை செய்யக்கூடிய சின்ன சின்ன கோர்ட் போலீஸு, அரசு வழக்கறிஞர்களில் சின்ன லெவலில் இருக்கிறவங்க, நீதி நிலைநாட்டக்கூடிய இடங்கள், போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்துட்டு இந்த எழுத்துத்துறையில் இருப்பாங்களே, எழுத்தர் பதிவு, அவர்கள், சீருடை போடாத காவலர்கள், மஃப்டி போலீஸ்ன்னு இருப்பாங்களே, மற்ற லா அண்ட் ஆர்டர் தவிர மற்ற துறைகள் இருக்கவங்க யூனிஃபார்ம் அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மகரத்தினுடைய தொழில் தன்மையை பெற்றவங்க. ஏன்னா 10ஆம் இடம் துலாம். துலாம் என்னது? நீதி, தராசு, ரெண்டு பக்கமும் சமநிலையாக இருக்கக்கூடியது. அப்போ சமநிலையாக எங்கெல்லாம் ஒருத்தங்க தொழில் பண்ணணுமோ அங்கெல்லாம் அந்த மகரத்திற்கு தொழில் அமையும். சமநிலைன்னா கோர்ட்டு நான் சொன்னேன் சமநிலை, போலீஸ் ஸ்டேஷன் சமநிலை. இன்னும் வேறு எங்கே இருக்குது? பாரபட்சம் பார்க்காம தொழில் அமையக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாம் இந்த மகரத்தில் இருக்கக்கூடியவங்க கரெக்டாக செட் ஆவாங்க தொழில். இது மட்டும் இல்லை, சட்டம் ஒழுங்குன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம். இதுதான் துலாமினுடைய தன்மை. நீதி தவறாமல் இருக்கிறது, நடுநிலையாக இருக்கிறது. அதே மாதிரி மகரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன லெவலில் தொடங்கி மற்றவர்களுக்கு ரொம்ப பிடிக்காத பெரிய ரொம்ப ஆர்வமில்லாத தொழிலை ஏதாவது ஒன்று கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய உச்சத்துக்கு போகக்கூடிய தொழிலதிபர்களையும் மகரத்தில் பார்க்க முடியும். கொஞ்சம் சட்டுன்னு கோவப்படுவாங்க. எதில்? தொழில் விஷயத்தில் மட்டும்தான். தொழில் சார்ந்த விஷயங்களில் குறை கண்டுபிடிச்சாலோ அல்லது அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி அல்லது அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி ஏதாவது சொன்னீங்கனாலும் நிச்சயமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இது அவர்களுடைய இயல்பு. உங்களுடைய துறை என்ன துறையில் உங்களால் சாதிக்க முடியுன்றது நான் சொல்லிட்டேன் மொத்தமாக. இப்போ 2வது விதி உங்களுக்கு என்னென்னா, உங்களுடைய தொழிலில் எந்த மாதிரியான விஷயங்களை கூட வச்சுக்கலாம் அல்லது நபர்களை கூட வச்சுக்கலாம். ஏன்னா யாராக இருந்தாலுமே தனக்கு கீழ் வேலை செய்கிறவங்க, தனக்கு கூட வேலை செய்கிறவங்க, தனக்கு மேலே வேலை செய்கிறவங்களுடைய அந்த அவங்க கூட இருக்கக்கூடிய உறவை பொறுத்து தான் உங்கள் வேலை சரியாக இருக்கிறதும் மோசமாக இருக்கிறதும் இருக்கும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி. இப்போ கூட வேலை பார்க்குறவங்க அல்லது நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள்ன்றது ரொம்ப முக்கியமானது. அப்போது அவர்களுடைய தன்மை. இதுக்கு மகர ராசி லக்னக்காரங்களுக்கு என்ன விஷயம்னா, உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய அல்லது உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய அல்லது உங்களுக்கு பாஸாக இருக்கக்கூடிய நபர்கள் சற்று உங்களுக்கு பயன் தரக்கூடிய, உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ராசி அல்லது லக்னங்களில் இருக்காங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலை ரொம்ப நல்லா போகும். உங்களால் அந்த இடத்துல கொஞ்சம் நல்ல ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியும், நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியும், நல்ல உயரங்களுக்கு வர முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு நட்பு ராசிகள்னு சொல்லக்கூடியது ரிஷபம், துலாம், அதே மாதிரி கன்னி, கும்பம், இதெல்லாம் உங்களுக்கு நட்பு ராசிகள். ரிஷபம், துலாம், கன்னி, கும்பம் இதெல்லாம் நட்பு ராசிகள். புரியுதா? 2ஆம் நிலையில் பார்த்தீங்கன்னாக்க மிதுனமும் மீனமும் உங்களுக்கு ஓரளவுக்கு, இந்த ராசிகள் ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் தான் சனீஸ்வரன் அவதரித்தது. அதனால் மீனத்துக்கு மேலே சனிக்கு ஒரு கரிசனம் இருக்குது. அப்போ இந்த ராசியை சார்ந்த நபர்கள் அல்லது லக்னத்தை சார்ந்த நபர்களை உங்கள் கூட நீங்கள் வச்சுக்கிற பட்சத்தில் அல்லது இவர்களை சுற்றி நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு ஒர்க்கிங் சர்க்கிள் வட்டத்தை, நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்திக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலும் நல்ல ஒரு உந்துதலும் நல்ல ஒரு துணையும் வளர்ச்சியும் ஏற்படும். சார் அப்படி பார்த்தா மற்ற ராசிகள்லாம் எங்களுக்கு ஆகாதா, அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிடலாமா அப்படின்னா இல்லை சார், தப்பு. அப்படி கிடையாது. அந்த ராசி அல்லது லக்ன நேயர்களை உங்களுக்கு தொழில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களும் ஒரு சின்ன காரணமாக இருப்பாங்க. அது அவங்கள சொல்லி தப்பு இல்லை, அது அந்த ராசியினுடைய தன்மை. இதனால் மட்டுமே அந்த ராசியில் இருக்கவங்க உங்களுக்கு ஆகாதவங்க எதிரிகள் நீங்கள் நினச்சிட வேண்டாம். பட் வேலையில் சக்ஸஸ் பண்ணுற இடத்துல, பெருசாக வளரணுன்ற இடத்துல அவர்களுடைய அந்த எண்ணிக்கை சற்று இதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல தராசு சிம்பிள் மாதிரி இல்லை சின்னதாக பொம்மை, தராசு பொம்மை அதெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம், எடைபடக்கூடிய மளிகை கடை. மகர ராசி மகர லக்னக்காரங்க நிறைய மளிகை கடை ஓனர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அங்கே தராசில் எடை போடுவாங்கல்ல, அந்த தராசு அங்கே இருக்கும். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்களேன். ஒரு 10 மளிகை கடை அண்ணாச்சிங்களை எடுத்திங்கன்னா அதில் ஒரு 5-6 பேர் அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் அவங்க பிறந்ததெல்லாம் வச்சு கணிச்சு பார்த்தீங்கன்னா மகரமாக இருப்பாங்க.
இப்போ வந்து வேறு மதமாக இருந்தால் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஆராய்ந்து செய்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தன்மைகள்லாம் அவங்கள பார்க்க முடியும். அப்போது அந்த மாதிரி கூட வேலை செய்கிறவங்க 2வது முக்கியமான விஷயம். 3வது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு என்னென்னா, காலம் அறிந்து செயல்படுறது. நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே தொண்டராக இருக்கக்கூடிய நம்ம தலைவனாகணும்னா தன்னுடைய காலம் உணர்ந்து செயல்படணும். எந்த காலத்தில் எந்த விஷயத்தை செஞ்சால் அது ஜெயிக்கும், எந்த காலத்தில் எந்த விஷயத்தை செஞ்சால் சக்ஸஸ் ஆகும்னு தெரிஞ்சு செயல்படணும். அப்போ உங்களுக்கு எந்த காலம் உபயோகமாக இருக்கும்? உங்களுக்கு நீங்கள் மகரத்தை சேர்ந்தவங்க, உங்கள் லக்னாதிபதி சனி 10ல் துலாத்தில் உச்சம் பெற்று இருக்கும்போது சிறப்பு. 10ல் சனி இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது, ஆனால் மகரத்திற்கு சிறப்பு. அந்த உங்கள் ஜாதகத்தில் இந்த இடங்கள்லாம் சனீஸ்வரன் வர்றபோது உங்களுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமான வாழ்க்கையில் ரிஸ்கியான சவாலான விஷயங்களை செய்து முடிக்க முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக. பெரிய முயற்சிகளை அப்போ ஸ்டார்ட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 10ல் துலாத்தில் சனி வரும்போது, 11ல் விருச்சிகத்தில் சனி வரும்போது ஓகே தான், தப்பு கிடையாது. 6ல் மிதுனத்தில் சனி வரும்போது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். அதே மாதிரி 3ல் மீனத்திற்கு சனி வரும்போது மிகச்சிறப்பு காலகட்டங்கள். ஆகாத காலகட்டங்கள் என்ன? உங்களுடைய மகரத்திலே சனி இருக்கிற காலம், ஜென்ம சனி வர்ற காலம், சிம்மத்தில் சனி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம், அஷ்டமத்து சனி 8ஆம் இடத்துக்கு வரும்போது, கண்டக சனி 7ஆம் இடத்தில் சனி கடகத்தில் இருக்கும்போது, அதே மாதிரி 4ஆம் இடத்தில் சனி நீச்சமாக மேஷத்தில் இருக்கும்போது ரொம்ப ஆகாத காலம். அந்த டைமில் ரிஸ்கோ முக்கியமான விஷயங்களையோ செய்யக்கூடாது. 2வது, உங்களுக்கு நட்பு வீடுகளுக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் புதனும் சனியும் நல்ல கிரகங்கள். இவர்களுடைய தசை மற்றும் புக்தி காலங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதும், தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதும், கடன் வாங்குறதும், ஒரு ரிஸ்க் எடுக்கிறதும், ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையும் இந்த காலங்களில் செஞ்சால், அதாவது எந்த காலம் நான் சொன்ன அந்த சனி இருக்கக்கூடிய காலங்கள்லையும், அதுபோல் சுக்கிரதசை சனி புத்தி, சனி தசை சுக்கிர புத்தி, சனி தசை புதன் புத்தி, புதன் தசை சனி புத்தி, சுக்கிரதசை புதன் புத்தி, இந்த மாதிரி காலங்களில் இந்த கிரகங்களுடைய காம்பினேஷன் வரக்கூடிய தசை புக்தி காலங்களில் செய்யலாம். புரிஞ்சுதா? சரி, இதில் இந்த கிரகங்கள் ஏதாவது நீச்சமோ வக்ரமோ ரொம்ப மோசமான சூழலோ இல்லாமல் இருந்தால் சரி. எப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது எழுதின ஜாதகத்தில் நான் சொன்ன இந்த 3 கிரகம் சனி புதன் சுக்கிரன் இவங்களுடைய தசாபுக்தி காலம் நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று, இவர்கள் 3 பேரும் எதுவும் நீச்சம் வக்ரம் இந்த மாதிரி மோசமான இடத்துல இல்லாமல் இருந்தால் சரி, அது மட்டும் பார்த்துக்குவோம். இந்த மாதிரி காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து என்ன தெரியுமா? 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, என்ன மாதிரி இப்போ நமக்கு பிரச்சனை கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் வரும். ஏன்னா இப்போ நான் சொன்னேன் சனி நீச்சமாக இருக்கும் போதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், உங்களுக்கு திருவோணம் நடுநட்சத்திரமாக வருதுங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணும், பெருமாளினுடைய வாமனாவதாரத்தை வழிபடலாம், அது ஒரு சிறப்பு. ஐயப்பா சுவாமி சாஸ்தாவை வழிபடலாம், அது ரொம்ப விசேஷமானது. எல்லை தெய்வங்களை வழிபடலாம், கருப்ப சுவாமி, முனீஸ்வரர், இந்த மாதிரி எல்லை காவல் தெய்வங்கள், ஆண் தெய்வங்களை வழிபடலாம். பைரவரை பொதுவாகவே மகரம் கும்பம் ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் தாராளமாக கும்பிடலாம். பைரவர் கும்பிடலாம், ஆஞ்சநேயரை கும்பிடலாம், இவ்வளோதான். இந்த தெய்வங்களை வழிபடவும். சனி கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தில் மோசமாகியது இருக்கிற பட்சத்தில் வைரவன்பட்டி வைரவரை கும்பிட்றதும், வைரவனாங்கூர் பொன் வைரவனை கும்பிட்றதும், காசியில் இருக்கக்கூடிய கால பைரவனை கும்பிட்றதும், உஜ்ஜயினில் இருக்கக்கூடிய மகாகாலர் கோயிலுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய கால பைரவர் கும்பிட்றதும், மகாகாலரையே கும்பிட்றதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் எப்பயுமே ஏழைகளை ஏளனம் பண்ணக்கூடாது. ஹேண்டிகேப்டாக இருக்கவங்களுக்கு உதவி பண்ணணும். அட்லீஸ்ட் உதவி பண்ண முடியலனாலும் அவங்கள பரிகசிக்கக்கூடாது. அடுத்தவங்க அவங்களுக்கு உதவி பண்ணும்போது கண்டிப்பாக தடுக்கக்கூடாது. கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, சரிங்களா? எண்ணெய் தானம் கொடுக்கவே கூடாது, சரியா? முடிஞ்ச அளவுக்கு தர்ம நியாயத்தோடு இருக்கணும். உழைக்கிறவனுக்கு அவன் கூலியை கண்டிப்பாக வாங்கி கொடுத்துடணும், அல்லது நீங்களே கொடுக்குற இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துடணும். ₹1 கூட ஏமாற்றக்கூடாது. இந்த வேலையெல்லாம் செய்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு தொண்டனாக இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் தலைவனாக மாறுவீங்க. அது முன்ன பின்ன இருக்கலாம், பட் செஞ்சுருவீங்க, கண்டிப்பாக நடந்துடும், சரியா? சரி நேயர்களே, இதுதான் என்னுடைய ஒரு சிறிய ஆய்வு. இப்போ இதில் உங்களுக்கு நான் சொன்ன கருத்துக்களோட ஒருமித்த கருத்து இருந்தாலும், உங்களுக்கு இதெல்லாம் நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருந்தாலும், உங்களால் இதை ரிலேட் பண்ண முடிஞ்சாலும் கமெண்ட்டில் எழுதுங்க. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன்.
அதே போல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலோ முகூர்த்தம் குறிக்கணுனாலோ வேறு ஏதாவது ஜோதிடம் சார்ந்த கேள்விகள் இருந்தாலோ கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜாதகமே தெரியல இன்னும் எழுதலைன்னா கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் நம்மளுடைய வலைப்பக்கம் இருக்குது. அந்த வலைப்பக்கத்தில் உங்களுடைய ஜாதக புத்தகத்தை, அதாவது ஜாதகத்தை நீங்கள் கணிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமக்கொல் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.